ஜூன் 12ஆம் தேதி இந்தியாவுக்கு இவ்வளவு மோசமான நாளாக இருக்கும் என யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். அகமதாபாத் முழுக்க கதறல் சத்தம் கேட்கும் அளவுக்கு ஏர் இந்தியாவின் விமானம் விபத்தில் சிக்கிய கொடூர நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது. சரியாக 1:39 மணியளவில் விமான நிலையத்தில் இருந்து ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட நிலையில் விமானம் மேலெழும்பிய அடுத்த 23 நொடிகளிலேயே கீழே விழுந்திருக்கிறது. அந்த வகையில் விமானம் கீழே விழுந்தபோது கடைசியாக 625 அடி உயரத்தில் பறந்ததாக ராடாரில் பதிவாகியிருக்கும் சூழலில் அதற்கு பிறகு விமானம் மேலெழும்ப முடியாமல் திணறி இருக்கிறது. அப்போதுதான் விமானி மேடே அழைப்பு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதாவது மேடே கால் என்பது விமானத்திற்கும் பயணிகளுக்கும் ஆபத்தான அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை குறிக்கும் சிக்னல் ஆகும். விமானி மேடே அழைப்பு கொடுத்த அடுத்த நொடியே ஏடிசி என்ற விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை என்ன பிரச்சனை என கேட்டு விமானியை தொடர்பு கொண்டது. அதற்குள்ளாகவே விமானியுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதாவது அபாயகரமான சூழல் என்பதை விமானி சுதாரித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்கும் முன்பே இந்த கோர அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. பயணிகள் உயிரை காப்பாற்றும் முன்பே விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. விமானம் டேக் ஆஃப் ஆகும் போது சிக்னல் உள்ளிட்டவைகளை சரி செய்த பின்னர் தான் டேக் ஆஃபுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அப்படி இருக்கையில் புறப்பட்ட சில நொடிகளிலேயே விமானத்தில் என்ன நடந்திருக்கும் என்ற சந்தேகமும் வலுத்துள்ளது. இந்த நிலையில் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தின் மீது ஒரே நேரத்தில் நிறைய பறவைகள் மோதியிருக்கலாம் என நிபுணர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. பறவைகள் மோதியதால் விமானத்தில் 2 என்ஜின்களும் செயலிழந்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. விமானத்தின் என்ஜின் செயலிழந்ததும் விமானத்தை மேலெழுப்புவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. குறைவான தூரத்தில் பறக்கும் போதே இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததால் உடனடியாக தற்காப்பு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் கடைசியில் பேரிழப்பை சந்திக்க வைத்திருக்கிறது. அத்தோடு டேக் ஆஃப் ஆன ஏர் இந்தியா விமானம் 625 அடி உயரம் வரை சென்றும் கூட விமானத்தின் சக்கரங்கள் உள் இழுக்காமல் இருந்ததும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிகபட்சம் 400 அடி உயரத்தை அடைந்ததுமே சக்கரங்கள் உள் இழுக்கப்படும் என கூறும் நிபுணர்கள் விமானத்தில் வேறு ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருந்திருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் திடீரென எதிர்பாராத விதமாக காற்றின் திசை வேகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் விமானம் மேலெழும்ப முடியாமல் சிக்கலை சந்தித்திருக்கலாம் என்றாலும் இந்த காரணி இவ்வளவு பெரிய விபத்துக்கு வழிவகுக்காது எனவும் கூறுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் விபத்தில் சிக்கிய விமானம் போயிங் நிறுவனத்தின் 787-8 ட்ரீம்லைனர் என்ற நவீன தொழில்நுட்ப அம்சம் நிறைந்த விமானம் என்பதால் தொழில்நுட்ப கோளாறுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இந்த போயிங் 787 விமானத்தில் அதிக அளவில் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றன. முழுக்க கார்பன் மற்றும் ஃபைபர் மெட்டீரியல் கொண்டு வடிவமைக்கப்பட்டதாகும். இது மாதிரி அசம்பாவித நேரங்களில் பயணிகளுக்கு அதிக சேதம் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் வடிவமைத்திருந்தாலும் விழுந்த நொடியில் விமானம் தீப்பிடித்ததுதான் பெரும் உயிர் சேதம் ஏற்பட காரணமாக மாறியிருக்கிறது. லண்டன் வரை செல்ல வேண்டும் என்பதற்காக முக்கால்வாசி அளவிற்கு எரிபொருள் நிரப்பப்பட்டிருந்தது. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் என்று சொல்லக்கூடிய அதிக அளவில் தீப்பற்றும் தன்மை கொண்ட பெட்ரோல் வகையை சார்ந்த எரிபொருள் தான் விமானங்களில் பயன்படுத்தப்படும். இந்த விமானத்தின் டேங்க் கெப்பாசிட்டி 1,26,917 லிட்டர் என்ற நிலையில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதும் எரிபொருள் கசிந்து தீப்பிடித்து மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. விபத்துக்குள்ளான இந்த விமானத்தை இயக்கிய விமானி கேப்டன் சுமித் சபர்வால் 8200 மணி நேரம் வானில் பறந்த அனுபவம் கொண்டவர். அதே போல மற்றொரு விமானியான கிளைவ் குந்தரும் 1100 மணி நேரம் வானில் பறந்த அனுபவம் கொண்டவர் என்றாலும் சுதாரித்து நடவடிக்கை எடுக்கும் முன்பே நிலைமை கைமீறி சென்றிருக்கிறது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் இருந்து கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் விசாரணையின் முடிவில்தான் விமான விபத்துக்கு என்ன காரணம் என்ற உண்மையான காரணமும் தெரிய வரும்.